பண்டிகை விசேஷம்னு வந்தாலே வீடு க்ளீன் பண்ணுறது பெரிய வேலையாக தான் இருக்கும். அதுவும் இந்த கிச்சன் க்ளீன் பண்ணுறது ரொம்பவே பெரிய வேலை தான். எப்படா முடியும்னு இருக்கும். அதுவும் பொங்கல்னால் சொல்லவே வேண்டாம். வீட்டில் வந்து எப்பயுமே வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணுவோம். அதுவும் போகின்னா பழசெல்லாம் இது பண்ணிவிட்டு புதுசு வாங்குற மாதிரி. எங்கள் வீட்டில் கிச்சன் செல்ஃபில் நம்ம எல்லாம் மசாலா, மிளகாப்பொடி இதெல்லாமே போட்டு வச்சுருப்போம் இல்லையா, பருப்பு இதெல்லாம். அந்த மாதிரி எல்லா பொருளையுமே, அதாவது எல்லா டப்பாவையுமே காலி பண்ணிவிட்டு அதில் இருக்க பருப்பு, மிளகா எல்லாமே வேறு ஒரு இதில் பிளேட்லேயோ இல்லை வேறு பவுல்லையோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த பவுலை எல்லாம் வாஷ் பண்ணுற கிச்சன் செல்ஃப் எல்லாமே நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணுவோம். எனக்கு தெரிஞ்சு நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது ஸ்கூல் படிக்கும்போதுலேருந்தே இந்த மாதிரி க்ளீன் பண்ணுறது வந்து வழக்கம். ஏன்னா அந்த டிசம்பரில் லீவ் வரும் இல்லையா, ஆஃப் இயர்லி லீவு, அந்த டைமில் தான் பண்ணுவாங்க. நானும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் காலேஜ் படிக்கும்போது நானே வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். டெய்லி ஒரு செல்ஃபுன்னு சொல்லிட்டு நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ எனக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் ஆச்சு. இந்த வருஷம் நானும் தம்பி எடுத்துகிட்டு இங்கே வந்திருந்தேன். அப்புறம் அம்மாவும் சரி க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன ஆச்சுன்னா, இந்த தடவை நானும் அம்மாவும் சேர்ந்து க்ளீன் பண்ணோம். நான் எல்லாம் வாஷ் மட்டும்தான் பண்ணி கொடுத்தேன். செல்ஃப்லேருந்து எல்லாமே எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு மறுபடியும் அதை ரீப்ளேஸ் பண்ணி காய வச்சு எல்லாமே இது பண்ணது எல்லாமே அம்மா தான் பண்ணாங்க. நான் ஒரு நாளைக்கு ஒரு செல்ஃபுன்னு தான் பண்ணுவேன் மேரேஜுக்கு முன்னாடி வரைக்கும். இந்த வருஷம் 2 பேரும் சேர்ந்து பண்ணங்காட்டியும் ஒரே நாள்லேயே வந்து எல்லாமே பண்ணிட்டோம். நான் ஜஸ்ட்டு வாஷ் மட்டும்தான் பண்ணேன். ஆனால் அதை எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அதெல்லாம் வாஷ் பண்ண போட்டுட்டு திரும்பவும் நான் வாஷ் பண்ணி கொடுத்ததெல்லாம் வெளியே போய் காய வச்சு அது ட்ரை ஆனதும் மறுபடியும் அதுலேயே எல்லாம் போட்டு வச்சு செல்ஃபெல்லாம் தொடச்சி விட்டு நியூஸ் பேப்பரெல்லாம் சேஞ்ச் பண்ணி எல்லா வேலையுமே அம்மா தான் பண்ணாங்க. ஆனால் கிட்டத்தட்ட எங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, ஒரு ஆஃப்டர்நூன் 12 ஸ்டார்ட் பண்ணோம். ஈவினிங் 6 ஆகிடுச்சு. ஏன்னா நடுவில் தம்பி எழுந்திரிச்சான். அவனுக்கு சாப்பாடெல்லாம் ஊட்டிட்டு அவன் கூட கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு மறுபடியும் அவன் தூங்கினதுக்கப்புறம் தான் இந்த வேலையவே செஞ்சோம். ஏன்னா அவன் எழுந்திரிச்சிட்டு இருந்தப்போ எங்களால் செய்ய முடியல. அவனுக்கும் இப்போ தான் 10 months ஆகுது. ஸோ அதனால் அவனை வச்சுட்டு செய்ய முடியல. அவன் தூங்கும்போது தான் பண்ணோம். கிட்டத்தட்ட எங்களுக்கு 6 hours ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் வருஷத்துக்கு ஒரு தடவை அல்ல அட்லீஸ்ட் 1 இயருக்கு எத்தனை தடவை இந்த மாதிரி எல்லாம் க்ளீன் பண்ணுவீங்க? யாரெல்லாம் ஃபஸ்ட்டு இப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லது தான். ஏன்னா நம்ம ஒரு பொருள் தீந்துருச்சு, இப்போது துவரம்பருப்பு இருக்குதுன்னா அது தீந்துருச்சுன்னா நம்ம புதுசு வாங்கி ஸ்டோர் பண்ணும்போது வாஷ் பண்ணுவோம். அட்லீஸ்ட் ஏதோ ஒரு 1-2 பொருள் வந்து நம்ம யூஸ் பண்ணலை, அதை அப்படியே வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த கண்டெய்னர் அப்படியே நின்றுடும். இந்த மாதிரி வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நமக்கு என்னென்ன வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குது, எவ்வளோ இருக்குது, நம்ம எதெல்லாம் யூஸ் பண்ணுறோன்னோ நமக்கு லிஸ்ட்டு தெரியும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிச்சனும் ஈஸியாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் இந்த ஐடியா வந்து பிடிக்கும், யாரெல்லாம் இந்த ஐடியாவை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். க்ளீனிங் எல்லாமே முடிஞ்சுது. கண்டெய்னர்ஸும் எல்லாம் வாஷ் பண்ணி ரீஸ்டோர் பண்ணி நியூஸ் பேப்பர் எல்லாமே செல்ஃபுக்கு சேஞ்ச் பண்ணி செட் பண்ணியாச்சு. கண்டெய்னர்ஸ் மட்டும் இல்லாமல் கிச்சனில் யூஸ் பண்ணுற ஸ்டாண்டுமே கழட்டி வாஷ் பண்ணிட்டோம். ஒன்று விடாமல் எல்லாமே வாஷ் பண்ணியாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.